1 கொரிந்தியர் 10:1. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். பவுல் சொல்றான், நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், கொரிந்தியர்கள் யூதர்கள் அல்ல. கொரிந்தியர்களுக்கு பழைய ஏற்பாடு சுத்தமாக தெரியாது, பழைய ஏற்பாடு அவர்களுக்கு கிடையாது. புதுசாக இயேசுவை பற்றி கேள்விப்படுறாங்க, புதுசாக சுவிசேஷத்தை கேட்குறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அந்த கொரிந்தியருக்கு எழுதும்போது எழுதுகிறான், நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மோசைக்குள்ளாக மோசே காலத்தை பற்றி சொல்கிறான். நீங்கள் மோசையை பற்றி அறிந்து கொள்ளணும், மோசே காலத்தில் இருக்க இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி அறிந்து கொள்ளணும், அப்போது நடந்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளணுன்றான். பழைய ஏற்பாட்டை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். யூதர்களுக்கு அது அவசியம், ஏன்னா அவங்க முன்னோர்களுடைய கதை, அது முன்னோர்களுடைய வரலாறு, அது அவர்களுக்கு பழைய ஏற்பாடு தான் வேதம். அதை அவர்கள் அறிந்து கொள்வது அவசியம், அது ஆச்சரியம் இல்லை. ஆனால் பைபிளில் பார்த்தீங்கன்னா பல புஸ்தகங்கள் யூதர் அல்லாதவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர், கொரிந்தியர் 2 நிருபங்கள், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், தெசலோனிக்கேயர் 2 நிருபங்கள். தீமோத்தேயு கூட யூதன்னு சொல்ல முடியாது, அவங்க அப்பா யூதன் கிடையாது, அரை யூதன் தான். அதே போல் இவ்வளவு நிருபங்கள், இவ்வளவு புஸ்தகங்கள் யூதர் அல்லாதவர்களுக்கு எழுதப்பட்ட புஸ்தகம். ஆனால் அது எல்லாத்திலேயும் பழைய ஏற்பாடை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த புதிய ஏற்பாடே மனுக்குலத்துக்கு ஜாதி, மதம், இனம், மொழி கடந்து மனுக்குலம் முழுவதுக்கு எழுதப்பட்ட ஒரு பகுதி தான் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. புதிய ஏற்பாடு வசனமே ஆபிரகாமையும் தாவீதையும் பற்றி தான் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தும் போதே ஆபிரகாமினுடைய வழியில் வந்தவர், தாவீதனுடைய வழியில் வந்தவர் தான் இயேசு என்று அறிமுகப்படுத்துகிறது. அதனால் பழைய ஏற்பாட்டை படிக்க வேண்டியது அவசியம், அறிய வேண்டியது அவசியம். 4 சுவிசேஷம் அப்போஸ்தலர்லாம் படிச்சிருவோம். பழைய ஏற்பாட்டில் கதையெல்லாம் படிச்சிருவோம். நம்ம ஆதியாகமம், யாத்திராகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், சாமுவேல், ராஜாக்கள், நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, தானியேல், இதெல்லாம் படிச்சிருவோம், யோனா. ஆனால் மற்றதை படிக்க மாட்டோம். லேவியராகமோ, என்னாகமோ, உபாகமோ, இதை அநேகர் படிக்க மாட்டாங்க. தீர்க்க தரிசன புஸ்தகங்களை, ஏசாயாவை படிப்பாங்க. ஏன்னா ஏசாயா கொஞ்சம் ஆறுதலான, ஆசீர்வாதமான வார்த்தைகள் நிறையா இருக்குது. நீதிமொழிகளை கொஞ்சம் படிப்பாங்க, அதில் நிறைய அறிவுரைகள் இருக்குது, நல்லாயிருக்கும். சங்கீதம் படிப்பாங்க, அது நம்ம புலம்புற மாதிரியே இருக்கும். சங்கீதம் நம்ம ஜெபம் பண்ணுற மாதிரியே இருக்கும், அதனால் சங்கீதத்தை படிப்பாங்க. பிரசங்கியை படிக்கிறது கஷ்டம். உன்னத பாட்டு என்னையா அப்படி இருக்குன்னு குழப்பமாக இருக்கியான்னு அதை படிக்க மாட்டாங்க. எரேமியா, எசேக்கியலிருந்து தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தை நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. நிருபங்களை படிக்க மாட்டாங்க. அது புதிய ஏற்பாடு, அதை விட்டுருங்க. பழைய ஏற்பாடை நம்ம நல்லா அறிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகமாக நம்ம படிக்காத அல்லது படிக்காமலே இருக்கிற புஸ்தகங்களை நல்லா படிக்கணும். தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், நியாயப்பிரமாண புஸ்தகங்கள், அதெல்லாம் நல்லா படிக்கணும். யோபுல முதல் 2 அதிகாரம், கடைசி ஒரு அதிகாரத்தை தான் படிப்பாங்க, நடுவில் படிக்க மாட்டாங்க. அதையும் படிக்கணும். அது என்னமோ தத்துவம் மாதிரி இருக்கணும், படிக்கணும். பழைய ஏற்பாட்டை, ஐயா நான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் இருக்கேன், எனக்கு எதுக்கே பழைய ஏற்பாடு? சிலர் சொல்லுவாங்க, புதிய ஏற்பாட்டிலேருந்து தான் பிரசங்கம் பண்ணணும், பழைய ஏற்பாட்டிலேருந்து பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாடு மறைந்து இருக்கிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டினுடைய நிழலாக இருக்கிறது. அதனால் பழைய ஏற்பாட்டை நல்லா படிக்கணும். அப்போ புதிய ஏற்பாட்டை படிக்கக்கூடாதா? அப்படி நான் சொல்லலை. இந்த கொரிந்து நிருபமே புதிய ஏற்பாடு தானே. புதிய ஏற்பாட்டின் ஒரு பகுதியை தானே கொரிந்து மக்களுக்கே பவுல் எழுதுகிறான். அந்த கேள்வி அங்கே இல்லையே. பழைய ஏற்பாட்டை எவைகளை நீங்கள் அறியலாம் என்று இருக்கிறேன் என்றால்,
பழைய ஏற்பாட்டை நல்லா கற்றுக்கொள்ளணும். கதைகளெல்லாம் படிக்காதவங்க கூட கதையெல்லாம் படிச்சிடணும். அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனங்கள், நியாயப்பிரமாணத்தெல்லாம் படிங்க. அது ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அதை படிக்க வேண்டியது அவசியம். அது நமக்கு ஆசீர்வாதம். நம்ம எவ்வளோ போர் அடித்தாலும் பாடங்களை படிக்கிறோம். ஏன்? நமக்கு மார்க்கு தேவை, படிப்பு தேவை. அதை விட, படிப்பை விட இது உயிர் நாடி, இது ஜீவன், ஜீவ வசனங்கள். இதை நம்ம படிக்கணும். ஐயா, நான் என்ன போய் பிரசங்கமாக பண்ண போகிறேன், நான் என்ன போய் போதிக்கவா போகிறேன்? நீங்கள் பிரசங்கம் பண்ணாட்டாலும் போதிக்காட்டாலும் அதை பற்றி பரவாயில்ல. உங்கள் வாழ்க்கைக்கு அவசியம். பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு அவசியம். அதை நீங்கள் படிங்க, அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க, அதை அறிந்து கொள்ளுங்க. அது உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்கும். ஆமென்.